யாருக்காக எந்த குடும்பத்தில் இருக்கிறோம், நம்ம ராயல் ஃபேமிலின்னு சொல்கிறோம். இந்த குடும்பத்தில் நம்ம அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தேவன் ஒரு காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார். ஸோ ஒன்று கொடுக்குறோம், ரெண்டாவது தேவையை சந்திக்க கொடுக்குறோம், மூணாவது நான் ஆசீர்வதிக்கப்பட வேணும்னு கொடுக்கணும். அதுதான் கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? பொருளாதார ரீதியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதா இருந்தால் நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அளக்கிற விதம் உங்களுக்கு அளக்கப்படும். அந்த அளவுக்கு உங்கள் மடியில் வந்து கொட்டோன்றாருன்னா கொட்ட வைப்பார். நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஓகே. ஸோ நான் இதை சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். என்னன்னா, இதுக்கப்புறம் நம்முடைய கீவிங்கில் வந்து எந்த ஒரு என்னது ஹோல்டிங் பேக்லாம் வேணாம். ஹோல்டிங் பேக்லாம் வேணாம். ஓகே. நம்ம கீவிங்கில் ஒவ்வொரு மாதமும் நம்ம சம்பளம் எடுக்கும்பொழுது ஆண்டரை கனப்படுத்த ஒரு தொகையை ஒதுக்கிடுவோம். ஓகே. நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். ட்ரை டு கோ above something that you find it is worthwhile to give God. சரியா? எக்ஸ்ட்ராவே போடுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் மாற்றம் வருதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். பொன்னும் வெள்ளியும் அவருக்கு சொந்தமானது. இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்மகிட்ட பேசுகிறாருன்னா அங்கே ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு தான் அவர் பேசுகிறாரு. ஸோ நீங்கள் இந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அன்போடு நம்ம இதில் பங்கு பெறும்போது நான் சொல்கிறேன், உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்கள் பாருங்கள், உங்கள் வியாபாரத்துலேயும் சரி, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்துலையும் சரி, வேலையும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு வரும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வு வரும். பொருளாதாரம் உங்களுக்கு வந்து இனி கஷ்டமாக இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐம் நாட் டெல்லிங் லாய். நோ நீட் டு டூ தட். நான் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் சொல்லி ஒரு மாற்றம் வரும், அது வரும், நான் சொல்லிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை உங்களை வந்து வஞ்சிக்கிறதுக்காக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது கர்த்தருடைய காரியம். நீங்கள் நான் யாருக்காக எந்த குடும்பத்தில் இருக்கிறோம், நம்ம ராயல் ஃபேமிலின்னு சொல்கிறோம். இந்த குடும்பத்தில் நம்ம அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தேவன் ஒரு காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் பொருளாதாரத்தில் மாற்றம் வரும். நீங்கள் பார்க்காத பணத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் பெறாத தொகைகளை பெறுவீங்க. ஏன்னா என் தேவனால் இல்லாததை இருக்கிறது மாதிரி கொண்டு வர மட்டும் இல்லை, கொண்டு வருவார். Do you understand what I'm saying? Take it as a challenge. Take it into your spirit. Say, yes, I will do it. I will see God's hand upon my finance. நம்ம நிறைய ஆட்களுக்கு செய்கிறோம், ஆனால் ஆண்டவரை கனப்படுத்துவோம்.